இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இருதயமாக நம்ம ஆண்டவர் நம்ம இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்ம செய்கிற காரியத்தை வைத்து அல்ல, இது கிரியினால அல்ல. எபேசியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இது எதுவும் நம்முடைய அவுட்வர்ட் பெர்ஃபார்மன்ஸ், வெளிப்பிரகாரமான சில காரியங்கள் செய்வதனால ஆண்டவர் என்ன பண்ணிட மாட்டாரு. அந்த காரியத்தின் மூலமாக நம்ம விசுவாச வாழ்க்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கை என்னன்னா, நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரை என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ரைட்? நம்ம இருதயத்தை அறிந்தவர் யாரு? ஆண்டவர். நம்ம இருதயத்தை, எல்லாருடைய இருதயத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஸோ நம்முடைய வெளி பிரகாரமாக செய்வதன் மூலமா, இவன் ஒரு சபைக்கு வந்து காணிக்க கொடுத்து அல்லாட்டி வெளிப்பிரகாரமா நம்ம ஜெபம் பண்றதா இருக்கட்டும், மற்றபோது வெளிப்பிரகாரமான காரியங்கள் எதுவுமே ஆண்டவரை என்ன பண்ண முடியாது. ஆண்டவருக்கு எல்லாம் இருதயத்தின் ஆழம் ஆண்டவருக்கு தெரியும். இங்க தாவீது ஆண்டவர் செலக்ட் பண்ணும்போது கூட, தாவீதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் எத்தனை பேர் இருந்தாங்க? 6 பேர் இருந்தாங்க. தாவீது 7வது. 6 பேரையும் ஒவ்வொருத்தரா சாமுவேலுக்கு முன்பாக என்ன பண்ண நிறுத்தினாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாரையுமே நிராகரித்தார். ஒவ்வொருத்தரையா நிராகரித்தார். 6 பேரையும் நிராகரிச்சிட்டார். அவங்க எல்லாரும் வாட்ட சாட்டமா இருந்தாங்க. ஆர்மியில இருந்தவங்க எல்லாரும், ஆர்மியில இருக்கிறவங்க. ஸோ இவங்க ராஜாவா ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணாரு, தாவீத செலக்ட் பண்ணாம அவங்க அப்பா இந்த 6 பேரையும், இந்த 6 பேர்ல யாராவது ஒருத்தர் என் பையன் எப்படி ஆயிடுவான், கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவான்னு நினைச்சார். ஆனா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவர் இந்த எல்லாத்தையும் டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டு, எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு தாவீதை தேர்ந்தெடுத்தார். ஏன்னா தாவீதோட இருதயத்திற்கு ஏற்றவனாக காணப்பட்டார். அவருடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக சரியாக இருந்தது, ஆண்டவருக்கு முன்பாக நேர்த்தியா இருந்தது. ஸோ இப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை, நம்ம சங்கீதம் 119 அழகா கரெக்டா இருந்துச்சு. இந்த சங்கீதம் அதுவும் நம்ம இருதயத்தை வனைய விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து, இந்த இருதயத்தை ஆண்டவர் வனைய விரும்புகிறார். He wants to fashion our heart. அவன் இருதயத்தை அவர் வனைய விரும்புகிறார். அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கம். இங்க பழைய ஏற்பாட்டுல யோசுவா புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசம் இப்போ எங்க இருக்குது? கானான் தேசத்துல இருக்கிறது. இந்த 2.5 கோத்திரம், போன வாரம் கூட நம்ம பார்த்துருந்தோம். 2.5 கோத்திரம் என்ன படிச்சு, இந்த நதிக்கு கிழக்கு பக்கம் இருக்க அவங்க என்ன பண்ணாங்க, கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தும், ஆண்டவருடைய திட்டம் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரிப்பதுதான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பக்கமாகவே என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பார்வைக்கு நன்றாக தெரிகிற இந்த கீழ் பக்கமாகவே இருந்து விட்டார்கள். யோர்தானை கடக்காமலேயே இந்த பக்கமாகவே அவங்க இருந்துட்டாங்க. ஏன்னா யோர்தானுக்கு அந்த பக்கம் உள்ள கானான் தேசம் என்ன பண்ணணும்னா, இவங்க போய் அந்த யுத்தம் பண்ணி என்ன பண்ண வேண்டும், அதை சுதந்திரிக்க வேண்டும். அவங்க போய் என்ன பண்ண வேண்டும், அவங்க அதுக்கு பேர் தான் என்னன்னா, இவங்க போய் யுத்தம் பண்ணி, யுத்தம் கர்த்தருடையது. ஆனா இவங்க என்ன பண்ணும், போய் இந்த எதிரிகளை துரத்தி, கானான் தேசத்துல என்ன இருந்தாங்க, 7 பெரிய எதிரிகள் இருந்தாங்க. அந்த எதிரிகளை துரத்தி என்ன பண்ண வேண்டும், அவங்க அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனா இந்த பக்கம் 2.5 கோத்திரம் என்ன பண்ணாங்க, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம், அவங்க எதுவும் யுத்தம் பண்ண தேவையில்லை, அவங்க வாழ்க்கையில எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ரட்சிப்புங்கிறது இலவசம். ஆனா நம்ம அந்த ரட்சிப்புக்கு அப்புறம் உள்ள அந்த சுதந்திரிப்பது, விசுவாசத்துல நடப்பது, ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பது, பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிறது நம்முடைய கையில இருக்கிறது. ரட்சிப்பு யாருடைய கையில இருக்கு? ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். நம்ம எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்ப நமக்கு ரட்சிப்பு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நம்ம ஆண்டவருடைய குடும்பத்துல ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். ஒரு பாவி பரிசுத்தவானாக மாற்றப்படுகிறார். ஒரு பாவிக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு, பரிசுத்தவானாய் மாற்றி ஆண்டவருடைய குடும்பத்துல இணைத்து, அவனுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து, புதிய ஸ்தானத்தை கொடுத்து, அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அவனுக்கு உரிமையை கொடுக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு விசுவாசியினுடைய பொறுப்பில் இருக்கிறது. ஒரு விசுவாசி தான் அதற்கு முழுமையான பொறுப்பு. இந்த 2.5 கோத்திரம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொறுப்பை எடுக்க விரும்பல, அவங்க அதை கிராஸ் பண்ண விரும்பல. நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்தமாகுதல் சொல்லுங்க, என் கையில இருக்கு சொல்லுங்க.
அட்லீஸ்ட் கடைசியில் ஒன்று உங்களை பார்த்து ஒன்று சொன்னார்ல, என்ன பார்த்து நான் சொன்னேன்னா என்னது என்ன இல்ல இல்ல அட்லீஸ்ட் சொன்னது கடைசியில் சொன்னது நான் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. ஏன்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, இருதயம் எனக்கே தெரியாது, நம்ம இருதயம் நமக்கே, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் நம்முடைய பாதுகாப்பு. ஆண்டவருக்கு என் இருதயம் தெரியும். ஆண்டவர் என்னை வணைய விரும்புகிறார். என் இருதயத்தை இந்த புதிய காரியத்துல, இந்த புதிய ஜீவனை கொண்டு அவர் வணைய விரும்புகிறார். அவருடைய ஜீவனை கொண்டு வணைய விரும்புகிறார். ஸோ இந்த கானான் தேசம் என்ன பண்ணப்பட வேண்டும், அவங்க போயிட்டு அதை சுதந்திரிக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது, யாரும் பறித்து கொள்ள முடியாது. யோவான் 10:28 ஒருவரும் ஆண்டவருடைய கையிலிருந்து நம்மளை பறித்து கொள்ள முடியாது. என்னைக்கு நம்ம இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்போ நான் பாவி, எனக்கு ஆண்டவருடைய ரட்சகர் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்கு உணர்ந்து கொள்ளுகிறோமோ, அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், நம்முடைய வாழ்க்கையை நம்ம ரட்சிக்கிறார். அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு புதிய புதிய குணத்தை, புதிய மனிதனாக நம்மை மாற்றுகிறார். புதிய மனிதனுக்குரிய காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய குடும்பத்தில் நம்ம இணைக்கிறார். புதிய இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆனா இதுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை யார் கையில இருக்குன்னா நம்முடைய கையில இருக்கிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நிலைமையை நம்ம எப்போ புரிந்து கொள்ளுகிறோமோ, என்னன்னா நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன இருக்குது, சுகமே இல்லைன்னு இருக்கு. நம்ம எப்படிப்பட்டவங்க, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாவத்தால நிரம்பி இருக்கிறோம். நம்முடைய பாவம் பயங்கரமா இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய காரியம் நம்மளால செய்ய முடியும், ஆண்டவருக்காகன்னு சொல்லி நம்ம நிறைய காரியத்தை செய்ய முடிந்தாலும், நம்ம என்னைக்கு நம்முடைய நிலைமையை உணர்ந்து கொள்ளுகிறோமோ அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னைக்கு நம்ம ஒரு பாவின்னு சொல்லி உணர்ந்து கொண்டு நம்மளால நம்ம செய்யறது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டு, நம்முடைய இந்த உணர்வு தான், ஏன்னா நம்மளை ரட்சிக்க முடியாதுங்கிற ஒரு உணர்வு தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. நம்மளால என்னுடைய பாவத்துக்கு நான் எதுவும் செய்ய முடியாது, என்னுடைய பாவம் மிகவும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி நான் உணர்ந்து கொள்ளும் போது, எனக்கு ஒரு ரட்சகர் தேவை அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறார், எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். ஏன்னா நம்ம ஒருவரும் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த ரட்சிப்பை நம்ம செய்வதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம பிறந்ததின் மூலமாக நம்ம ஒரு குடும்பத்துல பிறந்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. நம்முடைய நல்ல செயல்னால நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. நமக்கும் ஒரு பாவிக்கும் பரலோகத்துக்கும் இடையில ஆண்டவர் 1 தீமோத்தேயு 2:5 நமக்கு ஒரு மத்தியஸ்தராக இயேசு வந்தார். அந்த இயேசு மேல நம்ம விசுவாசம் வைக்கும் போது, நம்முடைய நிலைமையை அறிந்து இயேசு மேல விசுவாசம் வைக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவர் எனக்கு பதிலாக பலியானார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளும் போது, சிலுவையில் எனக்காக பலியானார்னு சொல்லி அறிந்து கொள்ளும் போது, அப்போதான் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த ரட்சிப்புக்கு அப்புறம் தான் அது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. விசுவாசம் வைத்தவனே இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இப்போ ஒரு விசுவாசி இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், அவருடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், இப்போ உடனடியாக அவர் என்ன பண்ணுகிறான், முழுமையாக மன்னிப்பை பெற்று புதிய மனுஷனாக மாற்றப்படுகிறான். ஏன்னா அவனுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்காக ரத்தம் சிந்தப்படுகிறது. ரட்சிப்புக்காக இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய நிலைமையை புரிந்து கொள்ளும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அதுதான் முதல் ரட்சிப்பு. ஏன்னா நம்ம ஏதோ செய்ததுனால ரட்சிக்கப்படவில்லை. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு எதுவும் செய்யவே முடியாது. ஸோ அந்த விசுவாசி அந்த இயேசுனுடைய அந்த கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தத்தை விசுவாசிக்கும் போது அவன் மறுபடியும் பிறக்கிறவனாக மாறுகிறான். born again. சொல்லுங்க, அது பேர் என்ன? என்னுடைய நிலைமையை தெரிஞ்சிட்டு ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய முடியுங்கிறத நான் என்ன செய்தாருங்கிறத விசுவாசிக்கும் போது, ஏன்னா புதிய ஏற்பாட்டுல நம்ம சிலுவை என்ன பண்றோம், திரும்பி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல எப்படி பார்த்தாங்க, முன்னாடி பார்த்தாங்க, சிலுவை வரும்னு விசுவாசித்தாங்க. புதிய ஏற்பாட்டுல நம்ம சிலுவையை ஏற்கனவே ஆண்டவர் நமக்காக சிலுவையில செய்து முடித்து விட்டார்.
சோ உடனடியா இந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது உடனடியா ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கிறான். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவனுடைய நிலைமையை அறிந்து ஆண்டவர் என்ன செய்தான்னு அறிந்து கொள்ளும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் வருகிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் அவன் கொண்டு வரப்படுகிறான். இப்போ அந்த நேரம் தொடங்கி அவனுக்கு ஆண்டவர் ஒரு புது இருதயத்தை, புது சிருஷ்டியாக அவனை மாற்றுகிறார். சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே சொல்லுங்க, நான் புது சிருஷ்டியாக. நீங்க யாரு? அது யாரு கொடுத்து அந்த புது சிருஷ்டியை மாற்றினது? யாரு? ஆண்டவர். இப்போ இந்த புது சிருஷ்டியாக இந்த புது சிருஷ்டிக்கு என்ன இருக்குன்னா, ஆண்டவர் மேல முன்னாடி உலகத்தை நோக்கி போன இந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி வருகிறான். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கிறது? அந்த புது சிருஷ்டிக்கான அந்த ஆண்டவர் மேல ஒரு தாகம் இருக்கிறது. அவன் ஆண்டவரை நோக்கி வருகிறான். உலகத்தினுடைய காரியத்தை நோக்கி, உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தவன் இப்ப ஆண்டவரை நோக்கி சாய்கிறான். ஆண்டவர் மேல சாய்கிறான். ஆண்டவர் பக்கம் சாய்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள இந்த புது என்ன இருக்குது? புதிய குணம் இருக்கிறது. சோ ஆண்டவர் அது மட்டும் இல்ல, ஆண்டவர் அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் முத்திரையாக கொடுக்கிறார். இப்போ இந்த பழைய மனிதனுக்கான காரியங்கள் போய் ஆண்டவர் புதிய காரியங்களை நம்மை அறிமுகப்படுத்துகிறார். ஆண்டவருடைய காரியங்கள் விசுவாசத்துல, ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பதுல நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? நம்ம அறிமுகப்படுத்துகிறார். சோ நம்ம ஒரு மனிதன் கூட பழைய இருதயத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் புதிய இருதயத்தை கொடுக்கிறார். பழைய இருதயத்தை வைத்துட்டு ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்க முடியாது. பழைய இருதயத்தை வைத்து நான் என்ன பண்ண முடியாது? விசுவாசத்தில் நடக்க முடியாது. நான் பழைய இருதயத்தை வைத்து ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா பழைய இருதயம், இந்த பழைய இருதயத்தை வைத்து ஊழியம் செய்யறது தான் என்னன்னா மதம் எப்படி உருவாக்கப்பட்டது? மதம் பழைய இருதயத்தை வச்சுட்டே என்ன பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட கடவுளுக்கு என்ன பண்ணலாம்? நான் ஏதாவது செய்ய முடியும். அதுதான் மதம். ஆனா இங்க ஆண்டவர் நமக்கு புதிய இருதயத்தை கொடுத்து, அவருக்கு தெரியும் இந்த 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 கிரியைகள்னால செய்கிற காரியங்கள், இந்த மதம் என்ன பண்ண என்னை கட்டி வைக்கும். இதெல்லாம் செஞ்சாதான் இதெல்லாம் செய்யணும். ஈவன் கிறிஸ்தவ மதமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது நம்மளை நிறைய காரியத்தை செய்ய வைக்கும். இதெல்லாம் செய்யும், இந்த வயசுல என்ன பண்ணு, இதெல்லாம் செய்யும். 10வது படிக்கும்போது இது செய்யணும், சின்ன வயசுல இது செய்யணும், அதுக்கப்புறம் இது வளர்ந்ததுக்கு அப்புறம் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறது? ஒரு கட்டுகள்ல வைக்கிறது. ஆனா ஆண்டவர் நம்மை ரட்சிக்கப்பட்ட உடனேயே பழைய மனிதனிலிருந்து விடுதலையை கொடுத்து, புதிய இருதயத்தை கொடுத்து, புதிய மனிதனாக நமக்கு மாற்றுகிறார். புதிய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. சோ நம்ம நிறைய நேரத்துல மனுஷங்க கூட நம்ம நிறைய நேரத்துல நம்ம இது பண்ணலாம், என்ன பண்ணலாம்? நம்மளை பற்றி ஆச்சரியப்படலாம். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல உள்ளவங்களை மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஆவியிலே களி கூறுகிறவர்களாக. சங்கீதம் 119:75 சொன்ன மாதிரி நான் உபத்திரவப்பட்டது உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? அது போலமாக நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல பழைய மனுஷன் வேற, புதிய மனுஷன் வேற. இந்த புதிய மனுஷன் ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவர் பக்கமாக, ஆண்டவருடைய காரியத்தில் நேராக அவன் சாய்ந்து ஆண்டவருடைய காரியத்தை முக்கியப்படுத்தி அவன் வாழ முடியும். பழைய மனுஷனை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்கு பிரியமா வாழவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்க, இந்த பரிசுத்த ஆவியானவரை உயிர்ப்பித்து பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறவர். ஸோ இப்போ கானான் தேசம், இந்த 9 கோத்திரம் கானான் தேசத்தை என்ன பண்ணது? சுதந்திரிக்கிறதுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி மோசே என்ன பண்ணார்னா, 12 ஸ்பைஸ் என்ன பண்ணாரு? வேவுக்காரர்களை உள்ள வேவு பார்க்க அனுப்பினார். அதுல 2 பேர் தான் என்ன பண்ணாங்கன்னா, நல்ல என்னாகமும் 13-14 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, மோசே என்ன பண்ணாரு? 12 பேரை எப்படி தேசம் இருக்குது, உள்ள எப்படி எதிரி இருக்காங்க, அந்த கானான் தேசத்துல எப்படி இருந்தாங்க, கானான் தேசம் என்ட்ரன்ஸ் என்ன இருந்துச்சு, எத்தனை பேர் தெரியும்? இந்த யோர்தானை கடந்த உடனே
என்ட்ரன்ஸ்ல என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்டா இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த இடம் என்னது? எரிகோ கோட்டை. இல்ல, எரிகோ கோட்டை இருந்துச்சு. உள்ளுக்குள்ள யார் இருந்தாங்க? ஏனோக்கியர்களும் பயங்கரமான ராட்சசர்கள் மாதிரி உள்ள பெரிய பெரிய எதிரிகள் இருந்தாங்க. இப்போ மோசே என்ன பண்ணார்னா 12 பேரை செலக்ட் பண்ணி அனுப்பினார். அவர் பண்ண தப்பே 12 பேர் அனுப்புனது தான். அப்பவே 2 பேர் அனுப்பியிருந்தா கரெக்டா இருக்கும். ஆனா 12 பேர் அனுப்பும்போது என்ன பண்ணாங்கன்னா 2 பேர் என்ன பண்ணாங்க? இதுதான் நம்ம வாசித்தோம் யோசுவா 14 அதிகாரத்துல. காலேபும் யோசுவாவும், காலேப் சொன்னாரு, நான் என்ன பண்ணேன்? குட் ரிப்போர்ட்டை கொண்டு வந்தேன். அங்கிருந்து என்ன சொன்னாரு? கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும் கொண்டு வந்தாரு. எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சதுன்னா இந்த 10 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க பார்த்ததை சொன்னாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க பார்த்ததை சொன்னாங்க. இந்த 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர் சொன்னதின்படி அதை பார்த்தார்கள். ஆண்டவர் சொன்னதின்படி, ஆண்டவர் சொன்னதை வைத்து பார்த்தாங்க. இந்த 10 பேரும் அவங்க பார்த்ததை வைத்து சொன்னாங்க. இவங்க ஆண்டவர், இந்த 10 பேரும் ஆண்டவர் பார்க்கிற மாதிரி பார்க்கல. ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை வைத்து எல்லாவற்றையும் பார்த்தார்கள். சூழ்நிலை, அவன் வாழ்க்கையை. ஆண்டவருடைய வாழ்க்கை என்ன சொல்றாருன்னா, நீ புது சிருஷ்டி, நீ என்ன பண்ண? ரட்சிக்கப்பட்டிருக்கிற. உனக்கு ஆண்டவர் பரலோகத்தை என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஸோ நம்ம சூழ்நிலை, நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் இந்த 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 10 பேர் மாதிரி பார்க்காம, இந்த 10 பேர் என்னன்னா இந்த 10 பேர் எப்படி பார்த்தாங்கன்னா எல்லாம் நார்மலா எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா அவங்க பார்த்ததை என்ன பண்ணாங்க? மற்றவங்ககிட்ட சொன்னாங்க. அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, பார்த்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, இவ்வளவு பெரிய ஆட்களா இருக்காங்க, இவங்களை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய தேசத்தை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? பயங்கரமான எதிரிகள்லாம் உள்ள இருக்காங்க, பெரிய பெரிய கோட்டையெல்லாம் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அவங்க பார்த்ததை சொன்னாங்க. ஏன்னா ஆனா ஆண்டவர் ஏற்கனவே அவங்களுக்கு சொன்னதை வைத்து அவர்கள் வாழ்க்கையை பார்க்கவில்லை. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? வேதத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைய ஆண்டவர் சொன்னதை வைத்து பார்ப்பதற்கு. ஏன்னா ஆண்டவர் பார்த்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொன்ன மாதிரி என்ன பண்ண முடியும்? சொன்னதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். ஏன்னா அவருடைய விருப்பம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவர் சொன்னதை வைத்து, அது சொன்னதை அடிப்படையா வைத்து என்ன பண்ணது? அவங்களுடைய பார்வை இருந்தது. நம்ம வாழ்க்கையில விசுவாச பார்வை, விசுவாச வாழ்க்கையில முன்னாடி ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொன்னதை வைத்து, வசனத்தை வைத்து நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையை நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்களை எதிர்கொள்ளுகிறோம். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, அப்படிதானே? யாராவது பிரச்சனை இல்லாம இருக்கீங்களாங்க? இல்ல, எல்லாருக்குமே பிரச்சனை. இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளுகிறதுங்கிறது முக்கியம். இந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம்? இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி இந்த பிரச்சனையை செய்யிருக்காரு? உபத்திரவப்பட்டது நல்லது. இந்த உபத்திரவத்திலிருந்து நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரவத்தை ஜெயிக்க முடிந்தது. ஏன் இந்த உபத்திரவம்? என் வாழ்க்கையில எப்படி இந்த உபத்திரவத்தை நான் ஜெயிக்க முடியும்? என் வாழ்க்கையில உள்ள சவால்கள், நிறைய போராட்டங்கள், என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது? நிறைய இடத்துல உடைந்து போயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறது. இதெல்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்குது. எப்படி ஆண்டவர் சொன்னதை வைத்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோங்கிறத வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் இருக்கிறது. நம்ம ஆண்டவர் என்ன நம்மளை சொல்லி இருக்கிறாரு? நான் நிச்சயமா என்ன பண்ணுவேன்னா, உன்னை ஆண்டவர் ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 13:17 படிங்க. உபாகம் 13:17. நம்ம ஆண்டவருடைய காரியத்துல நம்ம கரிசனையாக ஆண்டவர் சொல்லுகிறத வைத்து
வசனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோமானால், காலேபும் யோசுவாவும் என்ன பண்ணாங்க? அவங்க ஆண்டவர் சொன்னபடி என்ன பண்ணாங்க? ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்தாங்க. எப்படின்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரு? நிச்சயமா இந்த கானான் தேசம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை வைத்து என்ன பண்ணாங்க? அந்த எதிரியை பார்த்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக என்ன கொடுக்கிறார்? பரலோகம் நமக்கு, நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ, என்னைக்கு ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுமோ, அன்னைக்கு நம்ம ரட்சிப்பு நமக்கு இலவசம், பரலோகம் நமக்கு நிச்சயம். ஆனா இந்த பரலோகத்துக்கு போகிற வரை நம்ம எப்படி நடக்க போகிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடக்க போகிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எப்படி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை, எப்படி எல்லா சூழ்நிலையும் நம்ம ஜெயிக்க போகிறோம், எப்படி பாவத்தை ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் என்ன பண்ண முடியும்? எப்படி ஆண்டவர் சொன்னதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தினோமானால், ஆண்டவர் சொன்னதை வைத்து. ஏன்னா இந்த 10 பேருடைய பிரச்சனை என்னன்னா, அவங்க ஆண்டவர் சொன்னதையே விட்டாங்க. நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம விட்டுட்டு நம்ம வாழும்போது நம்ம என்ன எதிரிகள் நம்ம என்ன பண்ண முடியாது? ஜெயம் நமக்கு முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, நான் இந்த கற்பனைகளை, இந்த வசனத்தை நீ கை கொண்டனா உன்னை நான் விருத்தி அடைய பண்ணுவேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு 2 பேர் முதல் கடைசியா யார் 2 பேர் போய் சுதந்திரிச்சது? இந்த குட் ரிப்போர்ட், இந்த சரியான ஆண்டவர் சொன்னதை வைத்து பார்த்தவர் தான் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடிஞ்சது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல்ங்கிறது நம்ம கையில இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம காரியத்தை பார்த்தோமானால் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? இந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒருத்தர் அவர் ஆண்டவர் சொன்னதை வைத்து என்ன பண்ண அறிக்கையிட்டாங்க. 2 பேர் என்ன பண்ணாங்க? சொன்னதை வைத்து ஒரு கூட்டம் ஆண்டவர் சொன்னதை அடிப்படையா கொண்டு, ஆண்டவர் சொன்ன இந்த கானான் தேசம் உங்களுக்கு தான், இந்த நிச்சயமா உங்களுக்கு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நான் உங்களை பிள்ளையா நான் வைத்திருக்கிறேன், உங்களை சம்பத்தா நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்மை குறித்து நிறைய காரியத்தை சொல்லி இருக்கிறாரு. அதை வைத்து நம்ம பார்த்தோமா, நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் நமக்கு வெற்றி உண்டு. ஆனா இன்னொரு இது நம்ம என்ன நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், இந்த வாழ்க்கையில. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது? தரிசித்து நடவாமல் நம்ம ஆண்டவர் சொன்னதை வைத்து நம்ம வாழ்க்கையை பார்த்தோம்னா நம்ம விசுவாசத்தில் நடக்கணும்னு அர்த்தம். நம்ம பார்க்கறத வைத்து நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம நார்மலா நம்ம வாய் எப்படி பண்ணும்? சொல்லறதுக்கு முயற்சி பண்ணும். அப்படின்னா யார்கிட்டயாவது போய் சொல்றதுக்கு நம்ம ஏதாவது பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? நம்முடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணும்? மற்றவங்கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா இனிமே என்ன பண்ண போறோம்? ஆண்டவர் சொன்னதை வைத்து என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஆண்டவர் சொன்னதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம ஆண்டவருடைய விசுவாச அறிக்கையிட முடியும். நம்ம பார்த்ததை சொல்றது ரொம்ப அது தோல்வியை கொடுக்கும். நம்ம ஆனா சொன்னதை பார்த்தோம்னா நிச்சயமா நம்ம வெற்றி. அல்லேலூயா. புரியுது? ஆண்டவர் வசனத்துல என்னை பற்றி சொன்னதை வைத்து என் வாழ்க்கையை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு, நிச்சயமாக எனக்கு பரிசுத்தம் உண்டு, நிச்சயமாக எனக்கு விசுவாசத்துல நான் சுதந்திரிக்க முடியும், நிச்சயமாக எனக்கு வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும். ஆனா நான் பார்த்ததை வச்சு நான் நடந்தேன்னா, பார்த்ததை வச்சு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, நான் பார்த்ததை வச்சு நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன்னா என் பிரச்சனையை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது. பரிசுத்தமாகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நான் என் வாழ்க்கையை நடத்துவது தான் பரிசுத்தமாகுதல். இந்த பரிசுத்தமாகுதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா பரிசுத்தமாகுதல் கானான் தேசத்தை எனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அது பேர் என்ன? ரட்சிப்பு. பரலோகத்தை ஏற்கனவே எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இங்க பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பாக ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறது அதுக்கு பேர் தான் பரிசுத்தமாகுது. அந்த இடத்துலதான் எங்க இருக்கிறோம்? நம்ம ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தமாகுதலே இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கணும், எப்படியாவது ரட்சிக்கப்படணும். நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய இது என்ன, அவங்களோட போய் கேட்டா ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா யோசிப்பாங்க. ரொம்ப அழுத்தி பரலோகத்துக்கு நரகத்துக்கு போயிடலான்னு கேட்டா இன்னைக்கு பொறுத்தல நரகம் தான். ஏன்னா அவங்க ரட்சிப்பே தெரியல. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. ரட்சிக்கப்பட்டதுக்கு ஆண்டவரை நான் என்னுடைய நிலைமையை அறிந்து நான் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் எனக்காக செய்த விசுவாசிக்கும் போது அந்த நிமிஷத்துல தானே நான் ரட்சிக்கப்படுகிறேன். அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையை வச்சு அவங்க என்ன பண்றாங்க?
அவங்க அவங்க பார்க்கறத வச்சு சொல்றதுனால அவங்க ரட்சிப்பும் பிரச்சனை, அவங்க பரிசுத்தமாகுதலும் பிரச்சனை. ஆனா நான் ஆண்டவர் சொல்லுகிறத வைத்து பார்ப்பதற்கு நம்ம கற்றுக்கொள்ள அப்படி பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு ஆவிக்குரிய வெற்றிகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆவிக்குரிய வெற்றிகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த ஆண்டவர் வந்து ஒரு 4 காரியத்தை சிலுவையில் என்ன பண்ணாரு? 4 காரியத்தை சிலுவையில நியாயம் தீர்த்தார். நம்பர் 1, பாவத்தை சிலுவையில நியாயம் தீர்த்தார். பாவத்தை சிலுவையில பாவத்தை நியாயம் தீர்த்தார். ரெண்டாவதா நம்முடைய பழைய சுவாபத்தை நியாயம் தீர்த்தார். பழைய சுவாபத்தை சிலுவையில அறைந்தார். அவர் சிலுவையில் அறையப்படும் போது நாமும் சிலுவையில அறையப்படுகிறோம். 3வது, அவர் வந்து இந்த உலகம் கலாத்தியர் 6:19 நினைக்கிறேன், உலகம் சிலுவையில் அறையப்பட்டது. உலகமும் சிலுவையில, உலக காரியங்களும் உலக அமைப்புகளும் சிலுவையில அறையப்பட்டது. 4வதா, பிசாசு சிலுவையில ஜெயிக்கப்பட்டான். 4 காரியமும் ஆண்டவர் என்ன பண்ண? சிலுவையில செய்தார். இந்த 4 காரியத்தை ஒரு விசுவாசி அவனுக்கு நடந்ததா விசுவாசிக்கும் போதுதான் அதுக்கு பேர் தான் வந்து ரெட்ரோ ஆக்டிவ் ஃபெய்த். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நடந்ததை, ஏற்கனவே நடந்ததை நான் நம்புவது, இப்போ எனக்கு நடந்ததாக நம்புவது. 2000 வருஷத்துக்கு முந்தி சிலுவையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை, பழைய சுவாபத்தை, உலகத்தை, பிசாசை சிலுவையில அறைந்து விட்டார். அதனுடைய பலத்தை முடிச்சிட்டாரு. ஆனா இப்போ நான் எனக்கு நடந்ததாக எண்ணிக்கொண்டேனானால் என் வாழ்க்கையில என்ன வரும்? அதனுடைய பலன் உண்டாகும். நான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இந்த வெளியே மட்டும் பண்றது கிடையாது. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவர் பட்டத இருதயம் தெரியும். எனக்கு உங்களை பற்றி தெரியாது, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. எனக்கு என்னைய பற்றி தெரியாது, உங்களுக்கே உங்களை பற்றி தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு நம்ம இருதயம் தெரியும். அந்த ஆண்டவருடைய காரியத்துல நம்ம அந்த ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் செய்ததை நம்ம எனக்கு நடந்ததா எண்ணிக்கொள்ளும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அதற்கான பலனை எனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவர் இந்த ஏற்கனவே இந்த உலக அமைப்பு என்ன பண்ணும் தெரியுமா? என்னை வந்து வஞ்சித்து பிசாசு என்ன பண்ணுவானா, என் வாழ்க்கையில் இந்த விசுவாச வாழ்க்கையில அநேக நல்ல காரியங்கள் போல தோன்றுகிற காரியத்தை என் வாழ்க்கையில கொண்டு வருவோம். ஏன்னா இந்த பரிசுத்தமாகுதல்ங்கிறது வந்து ஆண்டவருக்கு முன்பாக விசுவாசித்து நடக்கக்கூடிய வாழ்க்கை. நான் சொல்ற மாதிரி விலகல், கொஞ்சம் கொஞ்சமா விலகல். அபவுட் டர்ன் கிடையாது. திரும்பி இந்த வழியா நாம் சரி ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு போறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா விலகல். இதுதான் ரொம்ப டேஞ்சர். இதுதான் நிறைய. ஏன்னா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாகுதலுக்குள்ள அழைக்கிறார். கானான் தேசத்தை கொடுத்துட்டாரு, எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு, செங்கடலை பிளந்துட்டாரு. இப்போ வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்கதான் என்ன பண்ணும்? போய் சுதந்திரிக்க வேண்டும். அப்படி சுதந்திரிக்கும் போது அந்த 10 பேர் என்ன சொன்னாங்க? நம்ம சுதந்திரிக்கவே முடியாது. உள்ள ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. வெளிப்பிரகாரமா சொல்லுங்க, பண்ணிடலாம் ஈஸியா. வெளி தோற்றத்துக்கு நான் கிறிஸ்தவன் மாதிரி இருக்கிறது ரொம்ப ஈஸி, அது வேணா செய்யலாம். ஆனா உண்மையா போய் சுதந்திரிக்கிறது முடியாத காரியம். இங்க இருந்து பாத்துக்கலாம், அங்க இந்த யோர்தான் பக்கத்துல இருந்து அங்க பாத்துக்குவோம். ஆனா உள்ள போய் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அங்க பயங்கரமான எதிரிகள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி 10 பேர் சொன்னாங்க. 2 பேர் சொன்னாங்க நிச்சயமா சுதந்திரிக்க முடியும். அந்த காலை 40 வயசுல அப்படி சொன்னாரு. 85 வயசுல அந்த மலை தேசத்தை கேட்டாரு. யோசுவா அந்த மலை தேசத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் அது சுதந்திரிக்க பண்ணார். ஏன்னா அவர் ஆண்டவர் சொன்னத வார்த்தையை வைத்து வாழ்க்கையை பார்த்தார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்தார். அவருடைய வாழ்க்கையில ஏற்கனவே ஆண்டவர் செய்ததை அவருக்கு நடந்ததாக எண்ணிக்கொண்டார். இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் சிலுவையில இயேசு செய்ததை தனக்கு உண்டானதாக எண்ணிக்கொள்ளும் போது அதனுடைய பலன் அவனுக்கு நிச்சயமாகவே பரிசுத்தமாகுதலாக கிடைக்கும். விசுவாசத்தின் பலன் என்ன? பரிசுத்தமாகுதல். நம்ம தாழ்மை இல்லாம எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. நம்ம கற்றுக்கணும் இல்ல, ஒரு மனுஷன் தாழ்மை இல்லாம நம்ம எதையுமே என்ன பண்ண முடியாது? கற்றுக்கொள்ள முடியாது. வெளி தோற்றமா என்ன வேணா செய்யலாம். ஆனா தாழ்மை உள்ளுக்குள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை
மனுஷருக்கு முன்பாக தாழ்மை இல்லை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. இருதயத்துல நம்ம கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நம்ம என்ன கடைசியா, ஏன்னா நம்ம வந்து எகிப்திலிருந்து வெளியே வந்து விட்டோம். நம்ம எல்லாரும் எகிப்திலிருந்து ஆண்டு வெளியே கொண்டு வந்து விட்டார். இப்ப நம்ம கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஏன்னா கானான் தேசம் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனா நான் வந்து என்ன பண்ணாத உள்ள போய் நான் சுதந்திரிக்க வேண்டும். அதனாலதான் என்ன பண்றான்னா, நம்ம சுதந்திரிக்க கூடாதுன்னு தான் பிசாசு என்ன பண்றான், நிறைய நேரத்துல வந்து நம்ம போற வழியில நிறைய இந்த உலக காரியங்களை நமக்கு முன்பாக காட்டுகிறான், தரிசித்து நடக்க பண்ணுகிறான். ஏன்னா உலகம் என்ன பண்ணுது, உலகம் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது. பிசாசு என்ன பண்ணுவோம், அந்த உலகத்தை வைத்து என்னை இழுக்க பார்க்கிறான், உலகத்துக்கு பக்கமா இழுக்க பார்க்கிறான். ஏன்னா நான் மட்டும் இன்னைக்கு வந்து ஆண்டவர் எனக்கு இந்த ரட்சிப்பை இலவசமாக கொடுத்தார் முதல்ல நான் விசுவாசிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இப்போ நான் வந்து பரிசுத்தமாகுதலுக்கு இருக்கிறேன். நான் எப்படி ஆண்டவருக்கு இடம் கொடுக்க போகிறேனோ, இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு இடம் கொடுத்தார்கள், ஆண்டவருடைய வசனத்துக்கு இடம் கொடுத்தார்கள். இந்த வசனத்தை முழுமையா நம்பினாங்க. இந்த ஆண்டவர் சொன்னபடிதான் நான் விசுவாசிக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை என்ன பண்ணாங்க, நம்பினாங்க. ஸோ இந்த நம்புறதன் மூலமா நம்ம எந்த அளவு நான் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க போகிறேனோ அந்த அளவு நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய ஆண்டவர் இந்த பரிசுத்தமாகுதலுக்குள்ள நடக்க முடியும். ஸோ பிசாசு என்னதான் நிறைய வச்சிருந்தா கூட இந்த பிசாசு என்ன பண்றான், அலாங் த வே நான் என்ன சொல்றான், நம்ம வாழ்க்கை இந்த பாதையில என்ன பண்றான், நிறைய புது புது காரியங்களை கொண்டு வரான். விசுவாசி என்ன பண்றாங்க, ஒரு உறுதி இல்லாதனால பிசாசு கொடுக்கறத என்ன பண்றாங்க, கற்றுக்கிறாங்க. எதுனாலும் பரவாயில்ல, அது பாவம். முதல்ல அகிலேஷ் சொன்ன மாதிரி இது என்ன இல்லை, பயங்கரமான பாவமா இருக்க தேவையில்லை. நான் கர்த்தருடைய சித்தம் நோக்கம் இல்லாத காரியமாக இருக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விலக பண்ணுவோம். ஒரு காரியத்தை நம்ம ஏற்றிக்கிட்டோம்னா இன்னொரு காரியத்தை அவன் கொடுப்பான் பிசாசு. ஸோ நம்ம நிறைய நேரத்துல விசுவாசம் என்ன பண்றாங்க, அது ஆர்வமா புதுசா இருக்குன்னு சொல்லி ஆர்வமா பற்றுக்கிறாங்க, வசனத்துல இல்லாததை. ஆனா வசனத்துல இருக்கிறத விசுவாசிக்கும் போது இந்த பிசாசுடைய தந்திரம் நம்மகிட்ட வாய்க்க முடியாது. ஏன்னா வசனத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கானான் தேசத்தை சோதரிக்க முடிந்தது. ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விசுவாசியும் நம்ம இந்த புது சிருஷ்டியாக ரட்சிக்கப்பட்டவர்களாக நம்ம நடப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னதை, இந்த பரிசுத்தமாகுதல் முக்கியமான காரியமே ஆண்டவர் சொன்னதின்படி நாம் நடப்பது, சொன்னதை அடிப்படையாக கொண்டு நம்ம நடப்பது. ஆமென். அதில் எழுதி நிற்கலாமா? ஒரு விசுவாசி வந்து இந்த இப்போ எப்படி நடக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தை வைத்து இல்லை, இந்த உலகத்தை நம்ம பார்க்கறத வைத்து இல்லை, ஆண்டவர் சொன்னதை வைத்து நடக்க வேண்டும். ஏன்னா நம்ம உலகம் நம்மளை ஈஸியா என்ன பண்ணும், வஞ்சித்து விடும். உலகமும் அதில் உள்ளவைகளும் ஒழிந்து போகுது. ஆனா உலகம் பிசாசுடைய, உலகம் யாருக்குடையது, பிசாஸ். உலகத்தின் அதிபதி யாரு, பிசாஸ். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாஸ் என்ன பண்ணுவான்னா, இந்த உலகத்தினுடைய அமைப்பை வைத்து என்ன பண்ணுவான், நம்மளை அந்த உலகத்தை மாதிரி உலகத்துல நம்ம யோவான் 17 அதிகாரத்துல, நீங்க இந்த உலகத்தாராக இருந்தும் நான் இந்த உலகத்தார் அல்லாது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. ஆனா பிசாசு இன்னைக்கு என்ன பண்றான்னா, அநேகர் என்ன பண்றான், உலகத்தாரை போல யோசிக்க வைக்கிறான். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பரலோகத்துக்கு சொந்தம், நான் ஆண்டவர் என்னை பற்றி நான் சொன்னதுதான் நான் விசுவாசிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு விசுவாசி நடக்கிறது தான் பரிசுத்தமாகுதல். ஆனா பிசாசு என்ன பண்றான், நம்மளை வந்து உலகத்தை போல நம்ம யோசிக்க வைக்கிறான். உலகத்தை போல உலகத்தினுடைய சிந்தையை நமக்கு கொடுத்து உலக சிந்தையில நம்ம என்ன பண்ணுகிறான், இருக்க வைக்கிறான். அதன் மூலமா என்ன பண்றான்னா, நம்ம வாழ்க்கை வந்து முக்கியமா நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக மிகவும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு சொல்லி நம்மளை வந்து என்ன பண்றான், தப்பா கன்வின்ஸ் பண்ணி தப்பா புரிய வைக்கிறான். அதான் பிசாசுடைய வேலை. நான் ஆண்டவருடைய மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய சம்பத்து, பரலோகத்தினுடைய சொந்தக்காரன் சொல்லி நம்மளை தெரியாம ஆக்கி, இந்த கண்களை குருடாக்கி, இந்த உலகத்தின் மூலமா என்ன பண்றான், நம்மளை மயக்குகிறான். அதனாலதான் பவுல் சொன்னாரு, நீ நன்றாய் ஓடினது, யார் உங்களை மயக்கினது,
இந்த வார்த்தை எப்படி இருக்குது? உங்களை மயக்கி, யார் உங்களை மயக்கி கொண்டு போனது, யார் உங்களை ஏமாத்தினது, யார் உங்களை வஞ்சித்தது? ஏன்னா பிசாசனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த பரிசுத்தமாகுதல்ல ஆண்டவர் சொன்னபடி நான் பார்த்து விடக்கூடாதுங்கிறது தான் அவனுடைய திட்டம். ஏன்னா ஆண்டோடைய திட்டம் என்னன்னா, நீங்க ஆண்டவர் சொன்னபடி பார்க்கறது தான். சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா, காலேப் சொன்னார், என்ன சொன்னாரு? இந்த மலை நாட்டை கொடுங்க. எத்தனை வயசு அவருக்கு? 85 வயசு. 40 வயசுல இருந்து அதே பலத்தோட இருந்தார். இது பிசிக்கலா இல்லை, பிசிக்கலா மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆவிக்குரிய ஒரு பலன். என்ன முன்னாடி இருந்தனோ அதை விட ஒரு பெரிய, அவர் முன்னாடி சொல்லதான் செஞ்சாங்க, அந்த மலை நாட்டை கொடுங்க. இப்போ அவருக்கு சொல்ல, நான் இது கொடுங்க, நான் என்ன பண்ணேன்? ஜெயிச்சிருவேன், நான் நிச்சயமா ஜெயிக்க முடியும். நம்ம ஆண்டவர் சொல்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஜெயம் மட்டும் இல்லை, நம்ம எல்லா காரியத்திலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கு. அல்லேலூயா. நான் முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும் சொல்லி எனக்கே தெரியும். யாரும் சொல்ல தேவையில்லை, யார்ட்டையும் போய் நான் கேட்க தேவையில்லை. நான் ஜெயிச்சிருவேனா, எனக்கு நடந்துமா, எனக்கு எதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் சொல்ல தேவையில்லை. எனக்கே தெரியும் நான் ஜெயிச்சிருவேன். ஏன்னா நான் எதை பார்த்து நடக்கலை, நான் தரிசித்து நடக்கலை, நான் ஆண்டவர் சொன்னதை வைத்து நான் என்ன பண்ணுகிறேன்? பார்க்கிறேன். சொல்லுங்க, என்னுடைய விசுவாச கண்கள் இப்ப என்ன பண்ண போகுது? ஆண்டவர் சொன்னதை கேட்டு அதை வைத்து பார்க்க போகுது. ஃபர்ஸ்ட் காது, அதுக்கப்புறம் கண். காது வழியா ஆண்டவர் வசனத்தை கேட்டு இருதயத்துல விசுவாசித்து, இந்த விசுவாச கண்கள் மூலமா நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோமானால், ஒவ்வொரு காலகட்டமும், நீங்க சின்ன வயசா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், மெடினேஜர், எல்லா வயசுலையும் ஆண்டவர் வெற்றியை கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. நீங்க இருக்கிற எந்த இடத்துல ஆவிக்குரிய வெற்றியை ஆண்டவர் கொடுக்க வல்லவர். பிசாசு நம்மளை வஞ்சிக்க முடியாதபடி நம்ம என்ன பண்ண முடியும்? விசுவாசத்தில் நடக்க முடியும். ஏன்னா இந்த சில காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? நிச்சயமாகவே ஒத்துக்கொள்ளவே கூடாது. ஏன்னா நிச்சயமாகவே, ஏன்னா இந்த பரிசுத்தமாகுதல் நடக்கும் போது சில காரியத்துக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? நோ சொல்ல வேண்டும். சில காரியம் கிறிஸ்தவங்களுக்கு முடியவே, அது செய்யவே முடியாது. நான் அதை செய்யவே முடியாது, நான் அதை செய்யவே கூடாது, நான் அதை செய்யவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் நம்ம இந்த பரிசுத்தமாகுதல எதிர்பார்க்கிறார். காலேப் யோசுவாவும் 10 பேர் சொன்னாங்க, ஆனால் இவங்க சொன்னா நாங்க அதை சொல்ல மாட்டோம். அது நாங்க நோ. பக்கத்தில் பார்த்து நோ சொல்லுங்க. ஏன்னா சில காரியத்துக்கு நம்ம நோ சொல்லுங்க. சில காரியம் முற்றிலுமா நோ தான். இன்னைக்கு நோ, நாளைக்கு எஸ் கிடையாது. அடுத்த வாரம் பரவாயில்ல வரும், அடுத்த வாரம் மட்டும் எஸ். அப்படி இல்லை, எப்போ அது நோ தான். சில காரியம், நான் வசனத்துல இல்லாத காரியத்தை நான் விசுவாசித்தேன்னா அது என்னை உலகத்துக்கு நேராக கொண்டு சென்று விடும். ஸோ கடைசியா இந்த சில காரியத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னதை செய்யாததுனால, யோசுவா 7வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எரிகோ கோட்டையில் ஆண்டவர் என்ன சொன்னாரு? எதையுமே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். நீங்க எதையும், இதெல்லாம் விலக்கப்பட்ட ஒரு காரியம். எரிகோ கோட்டைக்குள்ள இருந்து நீங்க எதையுமே ஜெயிச்சிடலாம், ஆனா உள்ள இருந்து எதையும் எடுக்கக்கூடாது. ஆனா ஆகான்கிறவன் என்ன பண்ணான்? ஒரு பெரிய சால்வையை எடுத்து, கொஞ்சம் தங்கத்தை எடுத்து என்ன மறைத்து வைத்து கொண்டான். அதனால என்ன வந்தது? அவங்களுக்கு தோல்வி வந்தது. அவங்களுக்கு அடுத்த பட்டணத்துல, ஆயி பட்டணம், இங்கிலீஷ்ல ஏஐ இருந்திருக்கு, அப்பவே ஏ இருந்திருக்கு இல்ல, ஆயி பட்டணத்துல தோல்வி வந்தது. ஏன்னா ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்ததுனால, விலக்கப்பட்ட காரியத்தை எப்போ நான் அதை செய்கிறேனோ, ஒரே ஒரு ஆள் தான் செஞ்சான், அது என்டையர் தேசமே முறியடிக்கப்பட்டது. நம்முடைய நான் தானே எங்க வீட்டுல நான் தானே செய்யறேன் அப்படின்னு இல்லை, ஒருத்தர் செய்யற காரியம் பாதிப்பை கொண்டு வரும், தோல்வியை கொண்டு வரும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யும் போது, ஆண்டவர் சொன்னதின்படி நான் பார்க்கும் போது, ஆண்டவர் சொன்னதின்படி நான் நடக்கும் போது நிச்சயமாக வெற்றி. ஆமென். இந்த காலேபுடைய வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பலப்படுத்தி, யோசுவா 14வது அதிகாரத்துல மட்டும் வாசனை முடிச்சிடலாம். காலேப் சொன்னாரு, இந்த மலை தேசத்தை அப்போது 11வது வசனம், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது.
யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஸோ ஒரு விசுவாசி என்னைக்குமே இவ்வளவு நாள் நான் தாழ்மையா இருந்தேன், இரும்ப நான் தாழ்மையா இருக்க தேவையில்லைன்னு இல்லை. இவ்வளவு நாள் நான் பரிசுத்தமா இருந்தேன், இரும்ப நான் பரிசுத்தமா, நான் என்ன ஆயிட்டேன், சீனியர் ஆயிட்டேன், நான் இனிமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இனிமே நான் பண்ண தேவையில்லை அப்படின்னு இல்லை. யோசுவா 85 வயது, அவர் சொன்னாரு, இப்போதும் எனக்கு என்ன, நான் யுத்தத்துக்கு போகிறேன். யுத்தம் ஆண்டவர் இந்த பரிசுத்தமாகுதல்ங்கிறது என்னன்னா, ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம நடப்பது, வசனத்தை வைத்து நம்ம எல்லாவற்றையும் பார்த்து நடப்பது. ஸோ ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன, இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கு ஏனைக்கீரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று இது அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அதுக்கப்புறம் பாருங்களேன் 14வது வசனத்துல, ஆதலால் காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அந்த மலை தேசத்தை கொடுத்தாரு யோசுவா, இவர் சுதந்திரித்துக் கொண்டார். ஏன் தெரியுமா? அது கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடிதான், கர்த்தருடைய வசனத்தை படி எல்லாவற்றையும் பார்த்து அதை செய்ததுனால அவருக்கு வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா. நம்முடைய வெற்றியுடைய ரகசியம், அந்த வெற்றி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய வெற்றி. ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்வாய். சங்கீதக்காரன் தாவீது சொன்னார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது நான் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா நம்ம இது கட்டாயத்தினால அல்ல, ரெண்டு பேரும் யாரும் கட்டாயப்படுத்தி அவங்க சொல்லலை. ஆமா நான் போய் ஜெயிச்சலான்னு சொல்லலை. என்ன பண்ணாங்க? சந்தோஷமா ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்து அறிக்கையிட்டதுனால, அதை பார்த்ததை சொல்லாம சொன்னதை வைத்து பார்த்ததுனால அவர் வாழ்க்கை என்ன பண்ணுது? வெற்றியாக இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசி நம்ம எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை, நமக்கு சொல்லப்பட்ட வசனத்தை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னையிலேருந்து ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறோம். ஆண்டவர் புது சிருஷ்டியாக நம்ம மாற்றி இருக்கிறார், புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் பக்கம் சாய்கிற ஒரு புதிய நேச்சரை கொடுத்திருக்கிறார். நியூ நேச்சரை நமக்கு ஆண்டவர் பக்கம் சாய்கிற நேச்சரை கொடுத்திருக்காரு. இப்போ ஆண்டவர் பக்கமாக வந்து ஆண்டவரிடத்துல சேர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை தொடர்ந்து விசுவாசித்து நடந்தோமானால் நிச்சயமாக வெற்றி உண்டு. ஆமென். கண்களை மூடி நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய இந்த பரலோக சித்தத்துல நாங்க பார்வையாளராக இல்லாமல் நாங்கள் அதில் பங்கெடுக்கிறவர்களாக, காலை ஆண்டவரே அந்த யுத்தத்துல பங்கெடுத்தார். ஆண்டவரே சூதரப்பான் தைரியமாக அறிக்கையிட்டார். அப்படி நாங்களும் கூட ஆண்டவரே உம்முடைய இந்த திட்டத்துல, இந்த பரிசுத்தமாகுதல்ல நடந்து உமக்கு பிரியமான காரியத்தை செய்து உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தி கிருபை கொடுங்க. அதன் மூலமாக நாங்கள் ஆவிக்குரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.